உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வானதி யார் வீட்டு போய் சொன்ன? அவங்க ஃப்ரெண்டு நர்மதாக்கா வீட்டுக்கு. ஆனா அவங்க வீட்டுக்கு போய் தான் பார்க்க போயிருக்காங்களான்னு தெரியலப்பா. ஏன் அப்ப சொல்ல? இல்ல, நர்மதாக்காவை பாக்குறேன்னு தான் சொல்லிட்டு போச்சு. ஆனா அவங்க வீட்டுக்கு தான் போய் பார்க்க போறேன்னு அக்கா சொல்லலப்பா. அதான். மாமா மாமா வாங்க வாங்க மாமா. ஐயோ மாமா, என்னாச்சு? ஒண்ணு இல்ல வானதி, ஒண்ணு இல்ல. உங்களுக்கு ஒண்ணும் இல்ல? ஒருவேளை வானதி ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இந்த அருள் பையில பார்க்க போயிருப்பாளோ? இனிமே ஏதாவது கேட்டா ஒழுங்கா பதில் சொல்லி பழகு. சும்மா என்னை கத்த வைக்காத. சரி, எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்குது, நான் போயிட்டு தரேன். கடவுளே, நல்ல வேலைடி. சரியான சமயத்துல ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கான்னு சொல்லி சமாளிச்ச. இல்லனா அந்த ஆள் என்ன அடிச்சே கொன்னு இருப்பான். அப்பா, மாமா, உன்னை இப்படி ஒரு நிலைமையில பார்க்க என்னால முடியல மாமா. சின்ன வயசுல இருந்தே உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்பத்துல இருந்தே நீதான் என்ன கட்டிக்க போறேன்னு நினைச்சு நான் வளர்ந்தேன். என் மனசுல அப்படி ஒரு ஆசை. அப்பவே வந்ததுக்கு காரணம் என்னன்னு உனக்கு தெரியுமா? என்ன வானதி? எனக்கு ஒரு சந்தேகம். விளையாடிக்கிட்டு இருக்கும் போது என்ன சந்தேகம்? எதுவா இருந்தாலும் அப்புறமா கேளு. சாமி, நான் வளர்ந்து பெரிய ஆளானதும் எங்க அப்பா கரிகாலன் மாமாவை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்றாரு. ஆனா எங்க அம்மா, கரிகாலன் மாமா உன்னை விட பெரியவரு, அதனால நந்தினி அக்கா தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. இதுல குங்குமம் இருக்கு, இதுல விபூதி இருக்கு. இப்ப நான் குலுக்கி போடுவேன். குங்குமம் வந்தா அருள் மாமா, விபூதி வந்தா கரிகாலன் மாமா. ஐ குங்குமம், அப்ப என்ன அருள் மாமா தான் கல்யாணம் பண்ணிப்பாரு. சாமி, என்கிட்ட நீதான் என்ன கட்டிக்குவேன்னு சொன்னதுல இருந்து நான் உன்னை மட்டும்தான் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன் மாமா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.